மாம்பழ சீசன் இருக்கிறப்பயே மாம்பழத்தையும் தேங்காயும் சேர்த்து பர்ஃபி பண்ணுறப்ப 10 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாங்க. எந்த ஸ்வீட் ஷாப்லேயுமே கிடைக்காது. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான் உண்டு. ஈஸி மெத்தடில் இந்த பர்ஃபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 3 செந்தூர மாம்பழம் எடுத்திருக்கேன். பொதுவாக நீங்கள் பர்ஃபி பண்ணுறப்ப நல்லா கலராக இருக்கிற மாதிரி மாம்பழம் செலக்ட் பண்ணுங்கள். 2 கப்பு தேங்காய் துருவல் அப்படின்னா, மாம்பழத்தை நம்ம பல்ப்பாக ஆக்கணும் அப்படின்னா அது 1 கப்பு இருக்கணுங்க. 1 கப்பு பால், 1 கப்பு சுகர் எடுத்துக்கணும். அடுத்தது இந்த மாம்பழம் பர்ஃபி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தேங்காவோடு சேர்த்து செஞ்சாலும் குழன்னு இருக்கும். கொஞ்சம் ரவை போட்டுட்டா சீக்கிரம் பர்ஃபி பதம் வரும். 2 டீஸ்பூன் ரவைக்கு 2 டீஸ்பூன் நெய், வறுக்கிறதுக்காக வாசனைக்கு ஏலக்காய் பொடி. இப்போ இந்த பல்ப்பு ரெடி பண்ணியாச்சு. ஒரு வாணலி எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய்யில் இந்த 2 டீஸ்பூன் ரவையை நல்லா வறுத்துக்கணும். ஓரளவு நல்லா நிறம் மாற ஆரம்பித்தோடனே எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் வறுக்க ஆரம்பிக்கிறப்ப சீக்கிரம் உங்களுக்கு அந்த தேங்காயில் இருக்க மாய்ஸ்டர் போயிடும். இந்த பால் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, ரவை வேகணும். அதுக்காக ஃபுல் க்ரீம் இருந்தால் பரவாயில்ல, இல்லை அப்படின்னா கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா பாதாம் மிக்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் மிக்ஸ் சேர்க்க போகிறேன். ஃபுல் க்ரீம் பால் எனக்கு கிடைக்கல. இந்த ரவையும் தேங்காயும் வறுபட்ட பிறகு 1 கப்பு பாலை சேர்த்துக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் ரவை வேக ஆரம்பிச்சிடும். அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையில் 3/4 பங்கு சேர்க்குறேன். ஏன்னா பாதாம் மிக்ஸ்லேயே கொஞ்சம் கல்கண்டு சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்துடைய இனிப்பு தன்மையை பொறுத்து நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இந்த மாம்பழ பல்ப்பையும் சேர்த்தாச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்செடுத்து இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக 15 நிமிஷத்தில் இந்த பர்ஃபி ஆகிடுங்க. ரவை சேர்க்கறதுனால சீக்கிரம் உங்களுக்கு கெட்டிப்படும். அது மட்டும் இல்லாமல் தேங்காயில் ஒரு எண்ணெய் பசை இருக்கிறதுனால ஓரங்கள்லாம் எண்ணெய் கசிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒன்று மில்க் பவுட்ரு இல்லைன்னா பாதாம் மிக்ஸ், அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். வானலியில் ஒட்டாமல் வரும். கடைசியாக நம்ம ஏலக்காய் தூளியும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நம்ம கலரணுன்னா நல்லா ஒரு பந்து போல் சுருண்டு இந்த பர்ஃபி ஒன்றா கிடைக்குங்க. இப்போ இந்த பதம் வந்துதான்னு பார்க்குறதுக்கு கையில் நெய்யே தடவாமல் கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இப்படி லட்டு மாதிரி உருட்ட வரணுங்க. இது அப்படியே நம்ம அடுப்பை நிறுத்திட்டு வச்சிடலாம். மற்ற பர்ஃபியாக இருந்தால் உடனே அந்த பர்ஃபி பிளேட்டில் போடணும். ஆனால் இந்த மாம்பழ பர்ஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூடு ஆறுனப்புறமும் எடுக்கலாம். சூடு ஆறுனப்புறமும் எடுத்து பாருங்கள். இன்கேஸ் பதம் வரலன்னா திரும்பவும் 1 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு கிளறலாங்க. நல்லா சூடு ஆறுன இந்த மாம்பழ பர்ஃபியை இப்போ ஒரு பட்டர் பேப்பர் உள்ள ட்ரேயில் போடுறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நெய் தடவின ஸ்பூன் வச்சு நல்லா சமமாக பண்ணி விடுங்க. 1 ஹவர் கழித்து நம்ம இந்த பட்டர் பேப்பர்லேருந்து ஸ்வீட் எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நல்லாவே செட்டாக இருக்கும். அது முழுக்க முழுக்க அந்த தேங்காய் அந்த ரவை போடுறதுனால தான். மாம்பழம் சேர்த்ததுனால ஒரு மாதிரி குழ தன்மை இருக்காது. நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பீஸ் போட்டுடலாங்க. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். மாம்பழ சீசன் இருக்கப்பே ரொம்ப கொஞ்சமாவது எடுத்து செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.